ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டோடது. ஸோ இதோட கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பட் அதோட ப்ராசஸ் என்ன, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இருக்கும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் பார்க்கும்போது நான் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதை நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வரும்போது அதை பாஸ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆன்சர் உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, போலாமா? The first question: the process by which the people emotions are caused by the emotions of other. ஒருத்தரோட எமோஷன் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட எமோஷன் அதனால கிரியேட், அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஓகே, இதுல எல்லாமே எமோஷன் எமோஷன் எமோஷனல்னு வருது. ஸோ இதுல நம்மளுக்கு என்னென்ன எமோஷன்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, எமோஷன் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட எமோஷன்ஸை ஓன் பண்ணி, ஓகே, ஒரு எமோஷன்ஸை ஓன் பண்றத நம்ம எமோஷன் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒருத்தரோட இதை ஸ்ட்ரீம்லைன் ஷேர். எமோஷனல் டிசனன்ஸ்னா நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுவோம், ஆனா காட்டும்போது வேற ஒரு எமோஷன்ஸை வெளியில காட்டுவோம். சில சமயங்கள்ல நம்மளுக்கு கோவம் வரும், ஆனா அதை சிரிப்பா வெளியில காட்டுவோம். நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம திருப்பி காட்ட மாட்டோம். ஓகே, அது எமோஷனல் டிசனன்ஸ். எமோஷனல் லேபர் அப்படின்னா ஒரு எமோஷன் மூலமா ஜாப் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண வைக்கிறது. ஒருத்தவங்களோட எமோஷனை மேனேஜ் பண்ணி ஜாப் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை தூண்டி விடுற மாதிரி சில வேலைகள் பார்த்து ஜாபோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி இது ஜாப் அசைன்டு இருக்கிறதுனால எமோஷனல் லேபரா இருக்கு. மேனேஜிங் எமோஷன்ஸ் டு மீட் த ஜாப் ரெக்குயர்மெண்ட் தான் எமோஷனல் லேபர். அப்ப இது நான் சொன்னது மூலமாவே இந்த மூணு வராதுங்கிறது தெரியும். ஸோ எமோஷனல் கண்டிஜன்னா ஒருத்தரோட எமோஷன்ஸ் மூலமா இன்னொருத்தர் அதை அந்த எமோஷன்ஸை வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீப்புளோட எமோஷனை அதர்ஸ் எமோஷனை எடுத்துட்டு நம்மளோட எமோஷன் காசு ஆகுறது எல்லாமே எமோஷன் கண்டிஜன். இந்த ஃபினமினாவை தான் நம்ம எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் படபடப்பா ஒரு வேலையை பார்க்கணும்னா அது பார்க்குறவங்களுக்கே திருப்பி அந்த படபடப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் எமோஷனல் கண்டிஜன். ஸோ ஒருத்தரோட அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி இல்லை இன்ட்ராக்ஷனோ இல்லை சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அந்த எமோஷனை இன்னொரு பீப்புள் அப்சர்வ் பண்றது தான் இது. ஸோ இதுக்கான சரியான ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ டைரக்டா தியரிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எமோஷனல்ல இருக்க எல்லா ப்ராசஸும் அதை பற்றின எல்லா எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இதை நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஜென்ரலாக ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை எடுக்கிறதோ இல்லை அவங்களுக்கான எஸ் மேக்ஸிமம் ஆள் ரெக்ரூட் பண்ணுறது தான். இல்லை அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கூட ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னு பண்ணுறது தான். எல்லாம் சேர்த்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது. ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? வழக்கமாக நம்மளோட பல வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராசஸை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு ஃபுல்லா இருக்கிறத படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் ஆப்ஷன் 50% ரைட் ஆன்சரை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் 50% உங்களோட சரியான ஆன்சரை நோக்கி அது டைரக்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஆப்ஷன் ஏ வருமா டி வரும்? இப்ப இதுல என்னன்னா 50% ஆஃப் ஆன்சர் கரெக்ட் ஆயிரும். ஏன்னா ரெண்டு எலிமினேட் பண்ணிடும். ஒரு பர்டிகுலர் ஆன்சர் கரெக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி 25%. ஓகேயா? இப்ப ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆன்சர் இந்த 25ல இருந்து 50% கரெக்ட் ஆகுறதுக்கான ஆப்ஷனை நோக்கி போகும்.
அதுல இருந்து நீங்க பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டெஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டாஃபிங் ஸ்ட்ராட்டஜி, எடுத்தவொன்ன ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டாஃபிங் ஸ்ட்ராட்டஜி டு மெட் த ஆர்கனைசேஷனல் நீட். இது கரெக்ட் தான். ஆனா இது எடுத்தவொன்ன முதல்ல வருமா? ஓகே. எடுத்தவொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்முலேட் பண்ணுவோமா? ஓகே. அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். ஓகே. என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் இனிஷியலா நீங்க என்ன ப்ராசஸ் பார்த்தாலும் சரி மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் தான் வரும். ஓகே. அது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் தான் ஃபர்ஸ்ட் வரும். இதை பேஸ் பண்ணியே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் தான் ஃபர்ஸ்ட், அதுல எந்த டவுட்டும் வேணாம். அப்ப 1 4 வராது. அடுத்து சியா ஏயா? ஓகே. என்விரான்மெண்டல் ஸ்கேனிங்க்கு அப்புறம் லேபர் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் இது வருமா? இல்ல ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டாஃபிங் ஸ்ட்ராட்டஜி வரும்? டெஃபினட்டா லேபர் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் தான் வரணும். ஏன்னா ஆர்கனைசேஷன் நீடை மீட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுங்கிறது வந்து விச் வாஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே, விச் வாஸ் த லாஸ்ட். எடுத்தவொன்னே செகண்ட் வராது. ஓகே, அப்ப இது வராது. இந்த ரெண்டு ஸ்டெப்பை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் இதுதான் டிக் பண்ணிட்டு போயிடலாம். நோ நீட் டு ரீட் ஆல் த அதர் ஸ்டெப்ஸ், பிஇஏ ஆர்டரை போடணுமான்னா அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான கொஷின் சரியான ஆர்டரை கண்டுபிடிக்கிறத விட டைம் கன்சப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கே நீங்க 2 நிமிஷமோ இல்ல 2 நிமிஷமோ எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது உங்களுக்கு மற்ற கொஸ்டின் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு அதிகபட்சம் 1 நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணணும்னா இதை நீங்க படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு எலிமினேஷன் பண்ணிட்டு, ஆக்சுவலா 1 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு கொஸ்டினுக்கு, டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து போயிடணும். ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே சொல்றேன், இதுக்கு ஆப்ஷன் 2 தான். அது நீங்க மற்றதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வேண்டாம். ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ the tendency to draw a negative general impression about an individual based on a single characteristics referred to which of the following? ஓகே. இதுல ஒரு யூஸ்வலா ஒரு இண்டிவிஜுவல் வந்து சிங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு ஓவராலா ஜென்ரல் இம்ப்ரெஷன் இப்படி தோணும். அதாவது எப்படின்னா, ஒருத்தரோட ஒரு கேரக்டரை வச்சு அவர் ஹோலா இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறது ரெண்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவா. ஓகே. யூஸ்வலா செலக்டிவ் பர்செப்ஷன், ஹாலோ எஃபெக்ட், ஹாரன்ஸ் எஃபெக்ட், ஸ்டீரியோடைப்பிங், இது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் இதுல பர்டிகுலரா நெகட்டிவா ஒரு ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு ஜென்ரல் இம்ப்ரெஷன் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எது? ஓகே. நிறைய பேர் ஹாலோ எஃபெக்ட்னு நினைப்பாங்க. ஹாலோ எஃபெக்டும் இதே தான். ஆனா ஹாலோ எஃபெக்ட் வந்து பாசிட்டிவான ஃபீலிங் கொடுக்கும். அதாவது ஒருத்தர் ரெகுலரா சீக்கிரம் வராரு, அதனால அவர் வந்து எல்லாத்தையும் சரியா பண்ணுவாரு அப்படின்னு மேனேஜர் நினைச்சா அது ஹாலோ எஃபெக்ட். அதே ஒருத்தர் எப்பவுமே லேட்டா வராது, அவர் எதுவுமே சரியா பண்ண மாட்டாருன்னு நெகட்டிவா ஃபீல் பண்ணு, அது ஹாரன் எஃபெக்ட், ஹாரன்ஸ் எஃபெக்ட். ஓகே. அப்ப இதுக்கு ஹாலோ எஃபெக்ட்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் ஹாரன்ஸ் எஃபெக்ட். இதுக்கு சரியான ஆன்சர் ஹாரன்ஸ் எஃபெக்ட். அப்ப செலக்டிவ் பர்செப்ஷன்னா என்ன? ஜென்ரலா செலக்டிவ் பர்செப்ஷன்ங்கிறது நம்ம என்னவா நினைக்கிறோமோ, வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட தப்பு மட்டுமே கண்டுபிடிப்போம் தெரியுமா? இவன் தப்பா தான் பண்ணுவான். இதுவும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இவன் தப்பா தான் பண்ணுவான், இவன் எப்பவுமே தப்பு மட்டும் தான் பண்ணுவான், அவன்கிட்ட அந்த தப்பு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அவன் பண்ண நல்லதை எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம், அவன் பண்ண தப்பு மட்டும் தான் இருக்கு. அது செலக்டிவா இவன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பர்சீவ் பண்ணி வச்சிருப்போம். அது செலக்டிவ் பர்செப்ஷன். அப்ப ஸ்டீரியோடைப்னா என்ன அப்படின்னா, அது இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்படித்தான் இருப்பாங்க, இவனும் அந்த ஜென்ரேஷன்ல இருக்குவன், அதனால இவனும் ஒரு இப்படித்தான் இருக்கும். ஸ்டீரியோடைப். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்சினாலே மொபைல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்க
ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுவாங்க. ஒரு ஸ்டீரியோடைப். இப்போ வயசானவங்கனால பூமரு இந்த மாதிரி ஒன்று நம்ம நினைப்போம், அதுதான் ஸ்டீரியோடைப். ஆனா எல்லாருமே அப்படியானா கிடையாது. நம்ம ஜென்ரலா இப்படித்தான் இருப்பாங்க அந்த பீப்புள் அப்படின்னு நினைக்கிறது ஸ்டீரியோடைப். ஸோ அதனால இது வராது, இது வராது. லாரன்ஸ் பிக் தான் கரெக்ட். ஸோ அடுத்து எமோஷனல் ரெகுலேஷன் டெக்னிக்ஸ். எமோஷனல் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுல என்னென்ன டெக்னிக்கெல்லாம் இருக்கு. ஸோ எமோஷன் ரெகுலேஷன் டெக்னிக்னா என்ன அப்படின்னா, எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ற மாதிரி. சரியா? எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு. யூஸ்வலா டெக்னிக்கும் எபிலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல எது வராதுன்னு தெரிஞ்சாலே உங்களால ஈஸியா கொண்டு வர முடியும். எமோஷனல் லேபருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். ஏன்? எமோஷனல் லேபருங்கிறது ஒரு வேலையை வாங்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர அது எமோஷனல் ரெகுலேட் பண்ற டெக்னிக் கிடையாது. ஓகே, இப்ப வராது. ஓகே, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா இப்ப எமோஷனல் ரெகுலேஷன் டெக்னிக்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எமோஷனல் லேபர்னாலும் என்னன்னு தெரியும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னாலும் என்னன்னு தெரியும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒருத்தரோட எபிலிட்டி. ஒருத்தரோட எபிலிட்டி. அந்த எபிலிட்டிங்கிறது டெக்னிக்கா வராது. ஏன்னா எமோஷனல் ரெகுலேஷன் டெக்னிக்கா நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண முடியாது. அது ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய தனிப்பட்ட எபிலிட்டி. அதனால அது ரெகுலேஷன் டெக்னிக்ஸ். நீங்க என்னதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒருத்தருக்கு சொன்னாலும் அவரு எதுக்கு அது பர்டிகுலரா ப்ரையாரிட்டி தராரோ அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்ப அது ரெகுலேஷன் டெக்னிக்ஸ் கிடையாது. இட்ஸ் அன் எபிலிட்டி. அது ஒருத்தரோட ஸ்கில் ரிலேட்டட். அவர் எதை அது ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, எப்படி அவர் திங்க் பண்றாரு. இப்ப டி வராதுங்கிறதுனால எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான். அப்ப எமோஷனல் ரெகுலேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, சோஷியல் ஷேரிங், காக்னேட்டிவ் ரீஅப்ரைசல், எமோஷனல் ரெப்ரஷன். ஓகே, இது மூணுமே எமோஷனல் ரெகுலேஷன் டெக்னிக்ஸ். இப்ப நம்ம பார்த்தது எலிமினேஷன் மெத்தட். இது ரெண்டும் தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணுவோம். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களால தெரிஞ்ச விஷயத்த வச்சு கூட உங்களால கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்படித்தான் நெட் எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சதை வச்சு உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ரியாலிட்டி ஷாக் occurs when a new employee's expectation confront the reality of an unchallenging job. இந்த ரியாலிட்டி ஷாக்னா ஜென்ரலா ஒரு நியூ எம்ப்ளாயி புது வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனும் எந்தூசியாசமும் இல்லாம ரியாலிட்டியில அந்த ஜாப் போரிங்காகவும் அன்சேலஞ்சிங் ஜாபா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரியாலிட்டி ஷாக். உண்மையிலேயே அதுதான். சரியா? அப்ப அசெஷன் ட்ரூ. உண்மையிலேயே அசெஷன் ட்ரூ. ஓகே, அசெஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இது மூணுல ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே, ப்ரொவைடிங் ரியலிஸ்டிக் ஜாப் ரிவ்யூ. ரியலிஸ்டிக் ஜாப் ரிவ்யூங்கிறது சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் ஜாப். an experienced mentor can help the prevent the reality shock. சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படிங்கிற போதே இந்த இடத்துல அன்சேலஞ்ச், இதுக்கான மீனிங் கிடையாது. ஓகே, இதுக்கான மீனிங் கிடையாது. ஒன்று, ப்ரொவைடிங் ரியலிஸ்டிக் ஜாப் ரிவ்யூங்கிறதுனா ஜாப் ரிவ்யூங்கிறது ஃபர்ஸ்ட் ஜாப் சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மென்டர் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவார். அது மூலமாக நம்ம என்னன்னா ரியாலிட்டி ஷாக் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் அதோட கண்டென்ட். அப்போ ஏயும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆனால் ஆர் இஸ் நாட் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். தட்ஸ் ஆல். இது அந்த டேட்டா இந்த இந்த கண்டென்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? இது தெரியல அப்படின்னா ரியாலிட்டி ஷாக்கோ இல்ல ஜாப் ரிவ்யூவோ தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஹெச்ஆர்ல நீங்க அதிகமான தியரிஸ் அண்ட் ரியல் டைம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு. ஜென்ரலா
நீங்க யோசிச்சு போடுற மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ல ப்ளூரலிஸ்ட் அப்ரோச் என்ன அப்படிங்கிறது. இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 இருக்கு. அது என்னென்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. யூஸ்வலா ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே லீகலா இருக்கும். ஓகே, ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே லீகல். கான்ஃபிளிக்ட்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நேச்சர். எப்படி? கண்டிப்பா கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் குரூப் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் குரூப் இருக்கும். அதே மாதிரி நெகோசியேஷனும் காம்ப்ரமைஸ், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனோட நெகோசியேஷன் அண்ட் காம்ப்ரமைஸ் மூலம் தான் இருக்கும். ஓகே, இப்ப ட்ரேட் யூனியன் எப்பவுமே வந்து லீகலானது, கான்ஃபிளிக்ட் அதோட நேச்சரானது, ஆர்கனைசேஷன் வந்து கண்டைன்ஸ் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்கும். ஸ்டெபிலிட்டி எப்போ வரும்னா நெகோசியேஷன் அண்ட் காம்ப்ரமைஸ். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயரும் ட்ரேட் யூனியனும் சேர்ந்து நெகோசியேட் பண்ற இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவங்களுக்கு தேவை, எம்ப்ளாயிஸ்க்கு தேவையானதை எம்ப்ளாயர்கிட்ட இருந்து கேட்டு நெகோசியேட் பண்ணி வாங்குறோம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப். இப்போ ஜென்ரலாகவே ட்ரேட் யூனியன்ஸ் ஆர் லெஜிட்டிமேட். இப்போ ஒர்க் பிளேஸ் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, ஒர்க் பிளேஸ் கான்ஃபிளிக்ட் இஸ் டெம்பரவரின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபுல்லா இவ்வளோ பெரிய இது கண்டென்ட் பார்த்த உடனே லைக் ஒரு பயமா இருக்கும். ஆனா இல்ல, நம்ம பார்க்க வேண்டியது ஒர்க் பிளேஸ் கான்ஃபிளிக்ட் இஸ் டெம்பரவரி. இது டெம்பரவரி இல்ல, இது நேச்சுரல். அப்படின்னா இது பர்மனன்ட். இன்னைக்கு ஒரு ரூலை நீங்க போட்டு எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு கண்டிஷன் மாறும்போது இந்த கான்ஃபிளிக்ட்ங்கிறது ரைஸ் ஆகத்தான் செய்யும். இது டெம்பரவரி இல்ல, ஒர்க் கான்ஃபிளிக்ட்ங்கிறது பெர்மனன்ட். பெர்மனன்ட்ங்கிறதுனால இந்த டெம்பரவரி வராது. ஸோ ஏ வராது. ஓகே, அடுத்து இப்ப இது ரெண்டையும் டெல் பண்ணிட்டேன்னா, அடுத்து நான் யூஸ்வலா சியையும் டியையும் நான் செக் பண்ண மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? இது ரெண்டுமே இருக்கு. நான் செக் பண்ண வேண்டியது ஒன்னு பி இல்லைன்னா இ. இவ்வளவுதான் பண்ணணும் எக்ஸாமுக்கு. ட்ரேட் யூனியன்ஸ் ஆர் லெஜிட்டிமேட். லெஜிட்டிமேட்னா லீகலைஸ்டுன்னு அர்த்தம். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன்ட்ரெஸ்ட். பர்ஃபெக்ட், இதுதான் உண்மை. ஸோ இது கரெக்டு, இது வராது. இவ்வளவுதான். சிடி ரீட் பண்ணி படிக்கணுமானா அவசியம் இல்லை, இவ்வளவு பண்ணா போதும். இப்போ மொத்தமா நீங்க பார்க்கும்போது, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது ஒரு பெரிய கொஸ்டின், இதை எப்படி ரீட் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயமா இருந்துச்சு. ஆனா இதுல வெறும் 2 பாயிண்ட் தான் நான் ரீட் பண்ணேன், என்னோட ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். அவ்வளவு. மீதி நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரீயா. இந்த இந்த அப்ரோச் தெரியல அப்படின்னா நீங்க படிச்சு அதை நாலேஜா கெயின் பண்ணிக்கிங்க. பட் இவ்வளவு பண்ணா போதுமானது. ஸோ அரேஞ்ச் த பேசிக் ப்ராசஸ் ஆஃப் ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி இன் அ கரெக்ட் மேனர். ஸோ ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி கண்டினியூஸாக வர கொஸ்டின்ஸ்ல என்ன திருப்பியும் அதே தான். ஆப்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன இருக்கு. லக்கிலி இங்க எல்லாமே வேற வேற. அப்ப இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். என்ன வரும்? அகெயின் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் இல்ல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸ்கேன் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஒரே மாதிரி திருப்பி வராது, அவ்வளவுதான். சரியா? ஒரே மாதிரி திருப்பி வராது. ஆனா அதோட மீனிங் என்ன? ஸ்கேன் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அப்ப ஆப்ஷன் இதுதான். இதை ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பண்ணி பாருங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டெஸ்ட் எடுக்க வேணாம். இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸாக இருந்தாலும் சரி, ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ப்ராசஸ் என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் இஷ்யூஸ் என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த பீப்புள் இஷ்யூ. அதுக்கப்புறம் டெவலப் த ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து கம்யூனிகேட் ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜி. டெவலப் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஆப்ஷன் 4. ஓகே, இந்த டெல்லிங், செல்லிங், பார்ட்டிசிபேஷன், டெலிகேஷன் இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் ஸ்டைலு. ஆனா இங்க ஒன்னே ஒண்ணு, இந்த லீடர்ஷிப் ஸ்டைலுக்கு ஒரு சார்ட் ஒன்று உண்டு. இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா கேட்கறாங்க. ஆனா இங்க கேட்டிருக்கிறது மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் சபார்டினேட். தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
யூஸ்வலா டெலிகேட்டிங்னா என்ன அர்த்தம்னா அவங்க பெருசா இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து லீடர் என்ன பண்ணுவாருன்னா டெலிகேட் பண்ணுவார். டெலிகேட் பண்ணும்போது இதை டைரக்டா படிச்சீங்கன்னா அந்த சார்ட் கூட நான் அடுத்த கொஸ்டின்ல வருவோம். இந்த சார்ட்டை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா என்னடா இவர் தப்பா சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா கொஸ்டினை பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்டைலும் மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் சபார்டினேட். மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் சபார்டினேட்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த சபார்டினேட் அந்த எம்ப்ளாயிஸோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே. யூஸ்வலா டெலிகேட்டிங்னா இதை சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களோட என்ன சொல்றது, தேர் லீடர்ஷிப் திங் இஸ் வெரி லோ. பர்டிகுலர்லி அவங்களோட சப்போர்ட் அண்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப லோவா இருக்கும். யாருக்கு வந்து சப்போர்ட் அண்ட் டெலிகேஷன்ஸ் வந்து, அதாவது டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிகேட்டிங்க்கு தான். ஓகே. இவங்க இருந்து அவங்க சபார்டினேட்ஸ்க்கு சப்போர்ட்டும் டைரக்டிவும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த சபார்டினேட் லெவல் இருக்காங்கல்ல, அவங்களோட லெவல் ஹையா இருக்கும். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது சபார்டினேட் மெச்சூரிட்டி லெவல். இப்ப ஒரு நல்ல மெச்சூரிட்டி லெவல் அதிகமா இருக்க சபார்டினேட்க்கு இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா அவன் பண்ணிடுவான். அப்ப இவங்களோட இன்வால்மெண்ட் இந்த இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் இது அதிகமா இருக்கும். இதை நீங்க அந்த பர்டிகுலர் லீடர்ஷிப் மாடலை மட்டும் படிச்சுட்டு ஹை லோன்னு படிச்சிருந்தீங்கன்னா தப்பு தப்பா மாத்தி எடுத்துரும். இதை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூஸ்வலா இதுல வந்து டைரக்டிவ் பிஹேவியரும் சப்போர்ட்டிவ் பிஹேவியரும் சேர்த்து கொடுப்பாங்க. யூஸ்வலா டைரக்டிவ் பிஹேவியரும் சப்போர்ட்டிவ் பிஹேவியரும் இந்த டெலிகேட்டிங் மேனேஜர்ஸ்க்கு உண்மையிலேயே லோவா இருக்கும். ரொம்ப லோவா இருக்கும். சப்போர்ட்டிவும் இருக்காது, டைரக்ஷன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியா இருக்கும். ஏய் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெச்சூரிட்டி சபார்டினேட்ஸ்க்கு என்ன பண்ணும் தெரியறதுனால அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் ஹையா இருக்கும். அதனால டிக்கு 2 இப்படி எடுத்துட்டு போகணும். இதை அது ரெண்டு ரெண்டு லோ, அதனால இதுக்கு 3 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இங்க கேட்ட கேள்வி மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் சபார்டினேட், இது அந்த சார்ட்ல இருக்காது. அப்ப ஒவ்வொரு கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட். டெல்லிங்கிறது என்னது? யூஸ்வலா டெல்லிங்கிறது சப்போர்ட்டிவ் கம்மியா இருக்கும், ஆனா டைரக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். சப்போர்ட்டிவ் கம்மியா இருக்கும், டைரக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா இவங்கள்ட்ட இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா தான் வேலை நடக்கும். அப்ப மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்டாஃப்ஸோட இது வந்து லோவா இருக்கும். அப்போ 1க்கு 3, ஏக்கு 3. நான் சொன்ன மாதிரி டெலிகேட்டிங் இதையும் பார்த்தா போதும், பட் வரிசையாவே பண்ணிருவோம். அண்ட் பிக்கு 4, இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காரணம் செல்லிங் ரெண்டுமே செல்லிங் தான், லோ டு மாடரேட். செல்லிங்கிறத பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஹை அண்ட் வந்து டைரக்ஷனும் ஹையா இருக்கும். அதனால வந்து யூஸ்வலா தட் வில் பி இன் லோ டு மாடரேட் அதை சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஹையா இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து லோவா இருக்கும். அதனால விச் வில் பி சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும், டைரக்ஷன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னா அவங்க மாடரேட் டு ஹையா இருப்பாங்க. டெலிகேட்டிங்னா ஹை. ஸோ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணணும். ஓகே. அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங். கலெக்டிவ் பார்கெனிங்ல இம்பாஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஆக்சுவலா இம்பாஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா 2 பேரு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல. 2 பேர் நெகோஷியேட் பண்ணி, அதாவது ட்ரேட் யூனியனும் எம்ப்ளாயரும் கண்டினியூஸா நெகோஷியேட் பண்ணி ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியாத ஸ்டேஜ் தான் இம்பாஸ். ஓகே, இம்பாஸ். இப்ப கலெக்டிவ் பார்கெனிங்ல இம்பாஸ் என்ன அப்படின்னா கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்ப இதுக்கு என்ன இருக்கு? கம்பைன்டு ரெஃப்யூசல் பை த எம்ப்ளாயீஸ் டு பை அ எம்ப்ளாயர் ப்ராடக்ட், அது கிடையாது. ரெஃப்யூசல் பை த எம்ப்ளாயர் டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க், அதுவும் கிடையாது. A situation that occurs when the parties are not able to move
further towards settlement, usually because one party is demanding more than the other will offer. இதுதான் கரெக்ட். இதுதான் உண்மையிலே கரெக்ட். ஏன்னா ஒருத்தர் ஆஃபர் பண்ணாத இன்னொருத்தர் அக்ரி பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் ஃபர்தரா நெகோஷியேட் பண்ண முடியாம அந்த நெகோசியேஷனை ஸ்டாப் பண்றது தான் இம்பஸ். அப்ப a situation where the employee is carrying sign announcing that concern near the employee place of a business கிடையாது. அப்ப இதுதான் ஆப்ஷன் 3 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ டீட்டெயில்டா ஒவ்வொரு டேர்மையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூ ஷுட் ஸ்டடி ப்ரைஃபுல்லி. அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த சப்போர்ட்டிவ், டெலிகேட்டிவ், டைரக்டிவ் ஸ்டைல்ல லோ நர்ச்சரிங் அண்ட் லோ ரெகுலேஷன்ஸ் இப்போ நம்ம முன்னாடி பேசணும்ல, அது இது அடுத்த இதை வந்து கண்டினியூஸா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லோ நர்ச்சரிங் அண்ட் லோ ரெகுலேட்டிங். அதாவது நர்ச்சரிங்கிறத வேற ஒன்றும் இல்லை, சப்போர்ட்டிவ். சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். சரியா? டைரக்ஷன், ரெகுலேஷன்ஸ், அது டைரக்ஷனும் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்னது? டெலிகேட்டிங் ஸ்டைல். முன்னாடி சொன்னதுதான். ஓகே. ஸோ இதுதான் அதோட சார்ட். இந்த இடத்துல டைரக்டிவ் பிஹேவியர் அண்ட் சப்போர்ட்டிவ் பிஹேவியர் இருக்கா, இது பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஸா லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லீடர்ஷிப் மாடலை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை பேஸ் பண்ணி இதுல இருந்து நிறைய வருது. அண்ட் when the supervisor keeps a log of positive and negative example of subordinate workload behavior, it refers to which one of the following method of performance appraisal? ஓகே. ஏதோ ஒரு விஷயத்த அவங்களோட பாசிட்டிவோ நெகட்டிவோ வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை கொடுக்கறதா இருந்தா அதுக்கு பேரு கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். ஓகே. அதாவது ஜென்ரலா சூப்பர்வைசர் ஒருத்தரோட பாசிட்டிவ் நெகட்டிவோட ஒர்க் பிஹேவியரை பேஸ் பண்ணி அது மூலமா எடுக்கிறது கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப், இன்டர்நேஷனல் பிசினஸ். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 1 2 எல்லாத்துலேயுமே எல்லா ஆப்ஷன்ஸுமே 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் ஹெச்ஆர்எம் பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக இன்டர்நேஷ்னல் ஹெச்ஆர்எம்னா என்ன? மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். அவ்வளவுதான். ஸோ வேற எதை பற்றியும் நான் கவலைப்பட வேணாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் டெவலப்பிங் த ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள் ஃபார் தர் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். சாரி, மேனேஜிங் த எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். அதுதான். ஸோ இதுக்கு 2, சிக்கு 2. பட் எனக்கு இதுவே ஈஸியா இருக்கிறதுனால ஐ வில் கோ வித் தட் இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. when the responsibility, scope and challenges in a work is deliberately upgraded, it is known as. ஓகே. ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கோப்பு, சேலஞ்சஸ் இது எல்லாமே அப்கிரேட் பண்றாங்க, டெலிபரேட்டா அப்கிரேட் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு என்ரிச்மெண்ட். ஓகே. என்ரிச்மெண்ட்னா இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, கரெக்டா? என்ரிச் பண்றது அதிகமா. காரணம் என்ன அப்படின்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஹையரிங் போஸ்ட் போடும்போது அந்த பர்டிகுலர் டியூட்டிஸ் என்ன, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ரிப்போர்ட்டிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்தா அது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் ரொட்டேஷன்ங்கிறது ஒரு வகையான ட்ரைனிங் மாடல். ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல வரக்கூடிய இதுதான் ஜாப் ரொட்டேஷன். அவங்களுக்கு எல்லா ஜாபையும் வந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிற மாதிரியான ப்ராசஸ் தான் ஜாப் ரொட்டேஷன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. அது ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல இருக்கு. ஜாப் அசைன்மெண்ட்டுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு ஜாபா அசைன் பண்றது. அப்ப இது எதுவுமே கிடையாதுன்னு ஆப்வியஸ்லி ஜாப் என்ரிச்மெண்ட் தான் எதுவும் கரெக்டா இருக்கு. ஸோ இது டைரக்டா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே. இதுல which one is not the form of discrimination? எது ஒரு விஷயம் டிஸ்கிரிமினேஷன் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இந்த டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஹராஸ்மெண்ட்னு அதை எடுத்துக்கலாம். யூஸ்வலா இந்த டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், நம்மளுக்கே தெரியும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்னஸ், இன்டிமிடேஷன்ஸ், இதெல்லாம் வந்து which is a part of a discrimination or a harassment. அப்ப இதை தாண்டி இருக்க குரூப் கொஹின்சிவ்னஸ் தான் வந்து இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு அன்வான்ட் பிசிக்கல் கான்டாக்ட், ஒரு கமெண்ட் பண்றது, ஜோக் பண்றது, செக்ஷுவலி ஜோக்ஸ், அந்த மாதிரியான அபியூஸ் பண்ற மாதிரியான ஜோக்ஸ், டேட்ஸ்க்கு கூப்பிட்டு அதை ரெஃப்யூஸ் ஆனா அதை வந்து இது பண்றது, இன்அப்ராப்ரியேட் மெசேஜ் பண்றது எல்லாமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிபரேட்டா ஒருத்தரையோ ஒரு குரூப்பையோ ஒர்க் பிளேஸ் ஆக்டிவிட்டியில இருந்து எக்ஸ்க்ளூட் எக்ஸ்க்ளூட் பண்றது, அதுதான் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். அண்ட் இன்டிமிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாப் த்ரெட்டனிங், இது பண்ணலைன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், புல்லி பண்றது, ஹராஸ்மெண்ட் பண்றது, இதெல்லாமே வந்து தட் இஸ் பார்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஓகே. ஸோ அப்போ குரூப் கோஹென்சிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து விச் இஸ் யூனிட்டா இருக்கு. குரூப்பா, யூனிட்டியா, இல்ல கோஆப்ரேஷன் அமாங் த குரூப் மெம்பர் தான் குரூப் கோஹென்சிவ்னஸ். அதுக்கும் டிஸ்கிரிமினேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் மேட்ரிக்ஸ் படி, சரியா, இந்த மேட்ரிக்ஸ் தெரியலைனாலும் பரவாயில்ல, இதுல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், நாலேஜ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ யூஸ்வலா ரைட் சீக்வன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் மேட்ரிக்ஸ் படி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னா ஒருத்தர் இந்த ஸ்கில் மேட்ரிக் ப்ராக்ரஸ் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல் டு ஒர்க் பிளேஸ் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கணும். ஒர்க் பிளேஸ் எஃபெக்டிவ்னஸ் லாஸ்ட் பாசிட்டிவ் ஆகும், ஒரு இண்டிவிஜுவலோட ஃபர்ஸ்ட் திங் ஆகும் தான் இதுல இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலோட ப்ரொஃபஷனலிசம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுத்தீங்கன்னா, இதுல கொலாபரேஷன் வருமா, கம்யூனிகேஷன் வருமா, கிரிட்டிக்கல் திங்கிங் வருமா, நாலேஜ் வருமா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரொஃபஷனா எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர வேண்டியது நாலேஜ். நாலேஜ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன், இதுதான் சரியான ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் சரி. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ரெடி. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். இன்னும் பல வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கும். பாய்.